இவன்டா. ஆமாடா இவன்டா. நல்லா இருக்கிறியாண்ணா? நான் நல்லா இல்லை. தெரியுது, நீ மூடு. ஹாப்பி நியூ இயர் வந்ததே. சார் ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இது என்ன பிரதர்? ஜனவரி 31 முடிஞ்சு இன்னைக்கு பிப்ரவரி 1க்குள்ளே போகிறோம். அதாவது நியூ இயர்க்குள்ளே கால் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சும்மா இப்போ திடுதுப்புன்னு உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் வந்து ப்ரோ உங்களுக்கு 2024 எப்படி போச்சுன்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லுவீங்க. 2025 எப்படி ப்ரோ ஆரம்பிச்சதுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எவனா என்கிட்ட வந்து ப்ரோ உங்களுக்கு 2024 எப்படி போச்சுன்னு கேட்டால் ஆக்சிடெண்ட்டில் போச்சு ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன். 2025 எப்படி போச்சுன்னு கேட்டால் அதுவும் ஆக்சிடெண்ட்டில் தான் ப்ரோ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறேன். What to talk? No words. Crying is only coming. நம்ம எப்பவும் போல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் நிறைய ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. உங்களோட ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லி அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து அதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். ஃபீல் பண்ணாத மச்சான் நான் ஒன்று சேர்த்து வைக்கிறேன், அதான்டா என் 25 ரெசல்யூஷன். மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. அக்ஷயான ஒரு தோழி சொல்லியிருக்காங்க, ஒன்றும் இல்லை டைரக்டர் அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை டைரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீ பண்ணுற காமெடிக்கெல்லாம் அதெல்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா. நீ என்னன்னா எடுக்க போகிற ஃபைனலில் வந்து பாருமா, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். வெரி குட். ஆனா எனக்கு புரியல. என்ன அப்படி வச்சிருக்கான்? என்னவா இருக்கும்? இது எதுக்கு நீங்கள் அப்படி மூஞ்சி வந்து அப்படி வச்சுருக்கீங்க? சாப்பிட்டோராத கம்மி பண்ணணும். குட் ரெசல்யூஷன். நான் சாப்பிட்றத அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மை பிக்கெஸ்ட் ரெசல்யூஷன் ஆஃப் த 2025. நிறைய வச்சுருக்கேன். கிரீன் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறது தான் மச்சான், பட் நீ சொன்ன மாதிரியே அது ஃபாலோலாம் பண்ணுறதில்ல. நீ ஏற்கனவே மட்டும் எதுவும் பேசி கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க மாதிரி போட்டிருக்க. என்றைக்கோ ஒரு நாள் வந்து வீடியோவில் மட்டும் கண்டென்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. லியோ மாதிரி டிஸப்பியர் ஆகி பார்த்திபன் மாதிரி ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் குரு அஃபீஷியல்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நண்பரே, லியோ மாதிரி டிஸப்பியர் ஆக போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, பட் யூ கான்ட் டூ தட். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் அதை ரியலாக பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா எஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இஸ் ஆல்ரெடி எ கோஸ்ட். கேள்விக்கு மட்டும்தான் பதில். நான் சார்காசம் பண்ணுண்டா பொசுக்குன்னு நீங்கள் அமௌண்ட் வந்து திட்டிடாதீங்களா. அதே நண்பர் இன்னொரு ஆன்சரை சொல்லியிருக்காரு, ரேசிங் ஃபைன். தலை அஜித்துக்கு போட்டியாளராக ஒரு இளம் வாலிபர் இங்கிருந்தே வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்பதை உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல சொல்ல போகிறான் பாவம். ஸ்டாப் ப்ரோகாஸ்டினேட் அப்படின்னா அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஆக்சுவலாக இந்த வீடியோ ஏன் ரொம்ப நாள் லேட்டாக வருதுன்றத ஒருவேளை
அவங்க முன்னாடி கெஸ் பண்ணி தான் அந்த ஆன்சரை போட்டிருக்காங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. என்ன ப்ரோ நெக்ஸ்ட் யூடியூப் கண்டென்ட்டா? இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இன்னொருத்தர் கடைசியாக என்னோட நண்பர் போட்டிருக்காரு, ஐஎம் சிலம்பு, சேஞ்ச் கிரியேட் கனெக்ட் அண்ட் லவ். பூக்கி பூக்கி நடக்காது. இந்த வீடியோ கொஞ்சம் போரிங்காக தான் இருந்திருக்கும், ஐ நோ தட். பட் நம்ம சேனலுக்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று, ஐ மீன் அப்கிரேட் ஒன்று வந்துகிட்டு இருக்குது பின்னாடியே. அதுக்கான வேலைகள் போய்க்கிட்டு இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் இப்படி பார்க்க போகிறதில்ல, இது வேறு மாதிரி இருக்க போகுது. தென் நிறைய விஷயங்கள் இங்கே ஆட் ஆக போகுது. அது எல்லாமே ஒன்று ஒன்று நான் அப்டேட்டில் சொல்கிறேன். எத்தனை நாள் வீடியோ வரல, இதுக்கு மேலே இந்த மாதிரி தான் இருக்கும், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் நினைக்காதீங்க. யூ நெவர் ஃபீல் பேட் அபவுட் திஸ். ஏன்டா அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோன்னு நினைக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களை என்டர்டெயினும், தென் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ இன்றைக்கே உங்களுக்கு நைட்டுக்குள்ளே வந்தோம்னு நினைக்கிறேன். போயிட்டு எல்லோரும் தூங்குங்க சரியா? நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா உடம்பு பார்த்துக்க. யாரை வெத்த பிள்ளையோ நாங்கள் பேசுகிறத போகிறான் கேட்குறேன்.